ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. யஜ்ஞசிஷ்டாஷினः சந்தः முச்யந்தே சர்வகில்பிஷைः புஞ்சதே தே த்வகம் பாபாः ஏ பசந்த்யாத்மகாரணாத். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யஜ்ஞ பாவனை என்பதை பற்றி நமக்கு உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். யஜ்ஞம் என்றால் என்ன? நாம் இடையறாமல் சமூகத்திடமிருந்து, இயற்கையிடமிருந்து, தேவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். நாம் பெற்றுக்கொண்டவற்றை நாம் திரும்பி வழங்க வேண்டும். நம்முடைய கடமைகளை முறையாக செய்ய வேண்டும். இறை வழிபாடு, பெற்றோர்களை பார்த்து கொள்ளுதல், சுற்றியிருக்கின்ற சமூகத்திடம் நமக்குரிய பொறுப்புணர்வை வெளிப்படுத்துதல், இது போன்ற பல அம்சங்கள். இந்த பஞ்சமகா யஜ்ஞம் என்பதை மறக்கவே கூடாது. அதாவது தேவ யஜ்ஞம், இறை வழிபாடு; பித்ரு யஜ்ஞம், தாய் தந்தையர் வழிபாடு; மனுஷ யஜ்ஞம், விருந்தோம்பல் அல்லது நம்மை சுற்றி இருக்கின்ற சக மனிதர்களை யாருக்கு தேவை என்பதை அறிந்து சேவை செய்தல். அப்புறம் பூத யஜ்ஞம், செடி கொடிகள், நம்மை சுற்றி இருக்கின்ற பறவைகள், விலங்குகள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுதல். அப்புறம் கடைசியாக மிக முக்கியமாக பிரம்ம யஜ்ஞம் அல்லது ரிஷி யஜ்ஞம். இப்ப நம்ம பகவத்கீதையை படிக்கிறோம்னு சொன்னா அது பிரம்ம யஜ்ஞம். வியாசருக்கு, பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு நாம் பட்ட கடன், அதை நம்மளால தீர்க்கவே முடியாது. நம்ம அடுத்த தலைமுறைக்கு இதை கொடுக்க வேண்டும். எப்படின்னா, நாம் கற்று கடைபிடித்து இந்த சாஸ்திரத்தை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும். இது ஒரு தொடர்ந்து காலம் காலமாக வந்து கொண்டிருக்கின்ற விஷயம். இப்படித்தான் சாஸ்திரங்கள் இந்த மண்ணில் காப்பாற்றப்பட்டு வந்திருக்கின்றன. நம்ம எல்லாம் சிப்ல இருக்கு, அதுல இருக்கு இல்ல, எல்லாம் மனிதர்களுடைய வாழ்க்கை முறையில் அது இருக்கணும். ரொம்ப முக்கியம், வாழ்வியல் இது எல்லாமே. இங்க பகவான் என்ன சொல்கிறார்னா, யஜ்ஞ சிஷ்ட அஷினஹ, நன்றாக யஜ்ஞம் செய்கிறான். யஜ்ஞம்னா ஹோம குண்டத்துல வேள்வி செய்யறான், அது மட்டும் இல்ல. இது போன்று முறையான வாழ்க்கை வாழ்கிறான். பஞ்சமகா யஜ்ஞங்களை நாள்தோறும் செய்கிறான். ஒவ்வொரு நாளும் நம்மளால இது 5 பண்ண முடியும் இல்லையா? நம்ம வீட்டுல கண்டிப்பா காலையிலும் மாலையிலும் இறை வழிபாடு நிகழணும். அம்மா அப்பாவுக்கு நம்ம செய்ய வேண்டிய சேவைகளை செய்யணும். அவங்க இறந்து போயிட்டா அவர்களுக்கு திதி கொடுக்கறதெல்லாம் செய்யணும் விடாம. அதே போன்று அதிதி சத்காரம், முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு உணவு, படிக்கிறதுக்கு உதவி, இது போன்ற விஷயங்களை செய்யணும். இதெல்லாம் ஒவ்வொரு நாளும், ஒரு நாள் செய்ய முடியாட்டி கூட எப்படி ஒவ்வொரு நாளும் செய்யற மாதிரி எப்படி செய்யறதுங்கிறதுக்கு சில வழிமுறைகள்லாம் இருக்கு. இப்ப குழந்தைங்கள்லாம் படிக்கிற பாடசாலைகள் இருக்கு, ஆதரவற்ற குழந்தைகள் இருக்கின்ற இடம் இருக்கு. அங்கெல்லாம் போய் மொத்தமா பணம் கட்டுறது, ஒரு மாசம் ரொம்ப நம்பகமான இடம் அப்படின்னு தெரிந்து கொண்டு அந்த இடத்துல போய் பணம் கட்டினா படிப்பு செலவு அதெல்லாம் ஏற்றுக்கிறது. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது உணவிடுறது, காக்காக்கி உணவிடுறது, நம்மளை சுத்தி இருக்கிற நாய்கள், பூனைகள், இது போன்ற உயிரினங்களுக்கு, பறவைகளுக்கு தண்ணீர் வைக்கிறது, இதெல்லாம் செய்யறது. அப்புறம் ரொம்ப முக்கியமா பகவத்கீதை, திருக்குறள் போன்ற சாஸ்திரங்களை ஒரு அரை மணி நேரமாவது படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குறது. இதெல்லாம் நம்ம பண்ணதான் முறையான வாழ்க்கை, தர்மத்தை விட்டு பிறழாத வாழ்க்கை. நம்ம சமூகத்துல நம்ம நிறைய பெற்றுக்கொண்டிருக்கோம். அதை திருப்பி கொடுக்கணுங்கிற அந்த ஒரு உணர்வு இருக்கணும். நமக்கு நன்றி உணர்வோட நம்ம செயல்படணும் இல்லையா? அதுதான் யஜ்ஞ பாவனை. அப்ப அப்படிப்பட்ட ஆட்டிடியூட் இருக்கணும். என்ன பண்ணுவான்? யஜ்ஞ சிஷ்ட அஷினஹ. யஜ்ஞ சிஷ்டம்னு சொன்னா, அந்த வேள்வியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வேள்வி செஞ்சு முடிச்சு கொஞ்சமா மிச்சம் இருக்கும், அந்த அன்னம் கொஞ்சோண்டு இருக்கும். அது பாத்தீங்கன்னா யஜ்ஞ சேஷம்னு பேரு. அதை அந்த எஜமானன்னா யாரு வேள்வி செய்யறாரோ அவரும் அவருடைய மனைவியும் அதை எல்லாம் ஆகுதி கொடுத்த பிறகு, அப்புறம் விருந்தோம்பல் பண்ணி எல்லாருக்கும் உணவிட்ட பிறகு கடைசியா அந்த ஹோஸ்ட் சாப்பிடுவாங்க இல்லையா? அதுக்குதான் சேஷம், யஜ்ஞ சேஷம்னு பேரு. கடைசியா சாப்பிடுறது. நம்ம வீட்டுக்கே கெஸ்ட் வந்தாங்கன்னு சொன்னா அவங்களெல்லாம் சாப்பிட வச்சுட்டு, பந்தி விசாரிச்சுட்டு, அதுக்கப்புறம் கடைசியா நம்ம சாப்பிடுறோம் இல்லையா? மிஞ்சியதை சாப்பிடுறோம் இல்லையா? யஜ்ஞ சிஷ்ட அஷினஹ அப்படின்னா யஜ்ஞத்தில் எஞ்சியதை புசிப்பவன். அப்படின்னா என்ன? சமூகத்திற்கு வழங்கிவிட்டு மிச்சம் இருக்கிறத தான் ஏற்றுக்கொள்பவன். சந்தக, அப்படிப்பட்ட நல்லவர்கள், சாதுக்கள், சர்வ கில்பிஷைஹி முச்சியந்தே. கில்பிஷம்னு சொன்னா பாப்பம், எல்லா விதமான பாப்பங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். வாழ்க்கையில நம்ம துன்பப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா பாப்பம் தான். நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும், சுற்றி எவ்வளவு உறவுகள் இருந்தாலும், எல்லா வசதிகளும் இருந்தாலும் மனசுல ஒரே துக்கமா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த துக்கத்துக்கு காரணம் பாப்பம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பயோ முன் ஜென்மங்கள்ல நாம் செய்த பாப்பம்.
பணமே இல்லாம நம்ம சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு சொன்னா புண்ணியம் வேலை செய்கிறதுன்னு அர்த்தம். ஆக இதெல்லாம் வந்து சூக்ஷ்மமான விஷயங்கள், கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள். ஆனா நாம் இதுல ரொம்ப பரமஸ்ரத்தையோட இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆக பாபங்கள்ல இருந்து விடுபடுறோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல வந்து எப்படி பொருள் சொல்கிறார்கள்னா, பாப்பங்களிலிருந்து விடுபடுகிறான், இவனுக்கு மனசுக்கு வந்து நிறைய அமைதியும் நிம்மதியும் கிடைக்கிறது, மனம் தூய்மை பெறுகிறது, மனம் பக்குவம் பெறுகிறது. கர்மயோகத்துடைய பயனே அதானே, மனத்துக்கண் மாசிலன் ஆதல். மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் போகிறது. பாப்பம்னு சொன்னா அழுக்கு, பேராசை, பெருங்கோபம், பொருட்பற்று, கர்வம், பொறாமை, இதெல்லாம் நீங்குகிறது. மனசுல இருந்து இதெல்லாம் போகிறது. ஆக எல்லாருக்கும் கொடுத்துட்டு மிச்சத்தை எடுத்துக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒழுங்கா வரி கட்டுறான். காஞ்சி மகா பெரியவர் ரொம்ப அழகா தெய்வத்தின் குரல்ல சொல்லியிருக்கார். அதாவது நம்ம சம்பாதிக்கிறதுல 1/6 பங்கு வந்து நம்ம வந்து தானத்துக்குன்னு எடுத்து வைக்கணுமா. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம என்ன பெரிய ஆளா, நம்ம நல்ல பணக்காரங்களை அனுப்புற செய்யலாம். அப்படி இல்லை. நம்மளுடைய வருவாய்க்கு தக்கப்படி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல வந்து. உதவி கேட்டு வரவங்களுக்கு செய்யறது ஒண்ணு. அப்புறம் நம்முடைய கடமையாவே சில கோவில்கள், சில இடங்கள் வந்து நம்ம வருஷம் கொடுத்துட்டே இருப்போம். அதெல்லாம் நிறுத்தாம செய்யணும், இன்னும் நல்லா செய்யணும். பகவான் நமக்கு நிறைய கொடுப்பார் அப்படிங்கிற ஆட்டிடியூடோட நம்ம செய்யறோம் இல்லையா. ஒரு இடத்துல அன்னதானம் நடக்கிறது, 1000 பேர் சாப்பிடுறாங்கன்னா நம்மளால இயன்ற தொகையை கொடுக்குறோம் இல்லையா. இது போன்ற விஷயங்கள் இதெல்லாம் நன்றாக செய்துவிட்டு எஞ்சியதை புசிப்பவன் அப்படின்னா என்ன, எல்லாருக்கும் கொடுத்துட்டு, என்னிடம் இருக்கிற செல்வம் வந்து எல்லாருக்கும் உள்ளதுதான். திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லுவார் வந்து, அதாவது ஊருக்கு நடுவுல வந்து ஒரு குளம் இருக்குன்னா அந்த நீர் எப்படி எல்லாருக்கும் பயன்படுமோ, ஊருக்கு நடுவுல ஒரு மரத்துல வந்து பழங்கள்லாம் வந்து நன்றாக பழுத்திருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி மக்களுக்கெல்லாம் பயன்படுமோ, அது போன்றுதான் ஒரு பண்புடையவனுடைய செல்வம் எல்லோருக்கும் பயன்படும். அப்படிதான் பயன்பட வேண்டும். கிட்ட செல்வம் சேர சேர எல்லோருக்கும் அது பயன்பட வேண்டும். நமக்கு ஒரு குறை வைக்க மாட்டார் பகவான், இன்னும் நிறைய கொடுப்பார். நிறைய நம்ம திருக்குறளையும் பார்க்கிறோம், கீதையிலையும் பார்க்கிறோம். ஏன்னா தேவர்கள் என்ன செய்வார்கள், மகிழ்வார்கள். நம்ம சரியா இந்த கடமைகள்லாம் செஞ்சோம், இந்த விருந்தோம்பல்லாம் சரியா பண்ணோம், யஜ்யங்கள்லாம் சரியா பண்ணினோம், நம்மளால எவ்வளவு முடியுமோ யதாசக்தி. ஏன்னா எல்லாத்துலயும் குறைகள் இருக்கதான் செய்யும். அதுவும் கீதையில பகவான் சொல்வார், எதையுமே பர்ஃபெக்டா நம்மளால பண்ணிட முடியாது, ஆனாலும் ஸ்ரத்த குறையாம நம்மளால எவ்வளவு நன்றாக முடியுமோ அவ்வளவு செய்தோம் என்று சொன்னால் தேவர்கள் மகிழ்வார்கள், பகவான் மகிழ்வார். அப்போ நம்முடைய பாபங்கள்லாம் நீங்கும், மனம் தூய்மை பெறும். அதுக்கு ஆப்போசிட்டா சொல்றார், எவர்கள் பாப்பாக, எந்த பாப்பிகள் ஆத்ம காரணாத் பச்சந்தி, தங்களுக்காக மட்டுமே சமைக்கிறார்களோ, தூனா ஆனால்னு அர்த்தம், தூ அகம், அகம்னு சொன்னா பாப்பம், தே அகம் புஞ்சதே, அவர்கள் வந்து பாபத்தை தான் உண்கிறார்கள். யாருக்குமே கொடுக்காம எல்லாத்தையும் சுயநல மிருகமாக தானே சாப்பிடுறான்னு வச்சுக்கலாம். அது வந்து அவன் வந்து உணவு சாப்பிடவில்லை, அவன் பாபத்தையே சாப்பிடுகிறான். அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றார். பயங்கர செல்ஃபிஷா தனக்கு மாத்திரம் செஞ்சுப்பான், மேக்சிமம் தன்னோட குடும்பத்துக்கு செஞ்சுப்பானே தவிர வேற யாருக்கும் எதுவும் தரமாட்டான். ஒரு சுற்றி இருக்கிற உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ சமூகத்துல மற்றவங்களுக்கோ யாருக்கும் வந்து 5 பைசா தரமாட்டான், யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டான் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான்னு வச்சுப்போம் சுயநலமாக. அவன் வந்து உணவு உண்ணவில்லை, தனக்காக மட்டும் சமைக்கிறான்னு எப்படி புரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் தானே அனுபவிக்கணும்னு எடுத்து வச்சுக்கிறான், சமூகத்திற்கு வழங்குவதில்லை. இது வந்து நம்முடைய கல்ச்சர்ல வந்து எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த விருந்தோம்பல்னு சொல்றோமே, எஞ்சியதை புசிப்பவன்கிறது சாதாரண வார்த்தை இல்லை. அதாவது விருந்தோம்பல் என்பது எப்படிப்பட்டதுன்னு இந்த கீரிப்பிள்ளை கதையெல்லாம் நம்ம கேட்டிருப்போம் மகாபாரதத்துல. சமீபத்துல ஒரு 20-30 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பெரியவர் நர்மதா பரிக்கிரமா சென்றார். நர்மதா பரிக்கிரமானா நர்மதா நதியை வந்து வலம் வருது ரொம்ப நாள், அது வந்து 2-3 வருஷம் கூட ஆகும். இவர் நடந்துட்டே இருக்கார் வந்து. அப்போ ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் நடக்கணும். அங்கங்க வழியில கிடைக்கிற உணவை தான் சாப்பிடணும். கையில ரொம்ப பொருள்லாம் எடுத்துட்டு போக முடியாது. போன்லாம் கூட ரொம்ப கிடையாது. 80கள்ல போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். இது வந்து அவர் வந்து டிராவலாக்ல எழுதியிருந்தார். அப்போ இறைவனை நம்பிதான் தனியா போறார். அப்போ ஒரு ஊர்ல உட்கார்ந்துருக்கார், கொஞ்ச நேரம் கால் வலிக்கிறதுன்னு, சாப்பாடே கிடைக்கல. அன்னைக்கு யாருமே உணவு கொடுக்கல, பசிக்கிறது, ரொம்ப அழுகையா வருது. ஐயோ என்ன இன்னைக்கு உணவே கிடைக்காதா அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ஆள் வந்து அந்த பக்கமா வந்து குஜராத்லயோ எங்கேயோ பரிக்கிரமாவாசியா அப்படின்னு கேட்டாராம். ஆமா அப்படின்னு ஒன்னும் சொல்லாம போயிட்டாராம். என்னடா அது பரிக்கிரமாவாசியான்னு கேட்டார், உணவு தான் கொடுப்பார், பார்த்தா போயிட்டாரே. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு 4 சப்பாத்தி எடுத்துன்னு வந்தாராம். வந்து இவர் பஸ் ஸ்டாப்லயே எங்கேயோ உட்காந்துருக்காரு. இவர் நடந்துதான் போறாரு, காலில் செருப்பு கூட கிடையாது. சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சப்பாத்தியை கொடுக்குறாராம். அப்புறம் இவரும் சாப்பிட ஆரம்பிச்சோடனே அந்த ஊரை சேர்ந்தவர் சொல்றாராம், நான் வந்து வீட்டுல போய் கேட்டேன், என்னோட மனைவிட்ட சொன்னேன், இது மாதிரி பரிக்கிரமாவாசி ஒருத்தர் இருக்கார் ஊருக்கு வெளியில, சாப்பிட ஏதாவது இருக்காமான்னு கேட்டேன்.
ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு தான் சப்பாத்தி மாவு இருக்குன்னு சொன்னா சப்பாத்தியை செஞ்சுட்டு ஊருக்கு வெளியில ஒரு பரிக்கிரமாவாசிய வந்து பசியோட உட்கார வச்சுட்டு நானும் நீங்களும் சாப்பிட முடியாது, நம்ம அப்புறம் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம், முதல்ல இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம். இது வந்து இந்த தேசத்தில் விருந்தோம்பல் என்பது எவ்வளவு பெரிய உயர்ந்த பண்பு. நம்முடைய பாவங்கள்லாம் நீங்கும்னு சொல்றோமே, இது நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய பண்பு இந்த விருந்தோம்பல். அவர் வந்து அவ்வளவு அழகாக இந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. நம்ம நாட்டுல வந்து ஒருத்தன் வந்து விருந்தோம்பல் பண்றதுக்கு பணக்காரனா தான் இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. என் வீட்டு வாசல்ல நான் ஒருத்தரை உட்கார வச்சுட்டு நான் சாப்பிட மாட்டேன். வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான். அது வந்து சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றென்றுங்கிறார் திருவள்ளுவர். அமுதமாவே இருந்தாலும் நீ வந்து ஒருத்தனை பசியோட உட்கார வச்சுட்டு சாப்பிடாத. இததான் இங்க கிருஷ்ணர் மென்ஷன் பண்றாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாரும் பசி ஆறினார்களா, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைன்னு சொல்றாரு இல்லையா திருவள்ளுவர். அது மாதிரி ரொம்ப முக்கியம், நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டாங்களா, எல்லாரும் பசி ஆறினாங்களா, எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சுதா அப்படிங்கிறத பாக்குறது தான் இங்க வந்து அதோட எசன்ஸ் என்னன்னா அதுதான். அதை நாம் செய்தால் அதுதான் கர்மயோகம். அதுதான் நமக்கு மனதுக்கு தூய்மையை தரும். நம் மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் போகும், நம்முடைய பாப்பங்கள்லாம் நீங்கும், மேல மேல அமைதியாக ஆனந்தமாக வாழ்வோம். நமக்கு வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடிய குருநாதர் நமக்கு கிடைப்பார். அவர்கிட்ட நம்ம ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடைந்து ஆனந்தமாக இருப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.